நமக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்றத. இங்கே ஏதோ நமக்கு பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி வச்சுருவோம். இந்த இருக்கு நம்மளோட பேக்கேஜ். இதுதான் நம்மளோட பேக்கேஜ். இதுதான் நம்மளோட பேக்கேஜ். Logitech G502X லைட் ஸ்பீட் வயர்லெஸ் ஒயிட் கலர் RGB அப்படி நிறைய லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது. போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுதே அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுதான் சுற்றி காட்டிடுறேன். டாப் இந்த சைடு காட்டிடுறேன். அப்படி இந்த சைடு இப்படி ஓகே. இந்த சைடு தான் நமக்கு வந்து நல்ல கட் அவுட் இருக்கு. எடுத்து இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு போட்டுட்டோம்னா ஹலோ அப்படின்னு வந்துருச்சு. ஆப்பிள் பாக்ஸ் மாதிரி இருக்கும்னு பார்த்தா அப்படி இல்லை. பட் செமையாக நமக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த உள்ளே பார்த்தோம்னா நத்திங் ஹேர் எதுவும் இல்லை இங்கே. ஸோ இது அப்படியே இப்படி வச்சுக்கிறேன். இந்த சைடு நம்மளோட மெயின் அட்ராக்ஷன் இது தான். எப்படியே இந்த கேமராவில் காட்டுறேன். அது அது அங்கேயும் தெரியும் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயும் காட்டுறேன். எப்படி மெதுவாக அதை எடுப்போம். பயங்கர வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஓகே. இது நான் G502 ப்ரோட்டியஸ் ஸ்பெக்ட்ரம் வச்சுருந்தேன். அந்தளவுக்கு இது வெயிட்டே இல்லை. பயங்கர வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. சிங் போகுது. அப்புறம் இது என்னது, 2 எக்ஸ்ட்ரா என்னமோ கொடுத்துருக்காங்க இங்கே. ஒன்று அந்த டாங்கிள், நமக்குரிய டாங்கிள். அப்புறம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எங்கே மாட்டுறது? மேனுவலில் நம்ம கன்சல்ட் பண்ணுவோம். இதுதான் நமக்கு வந்து எத்தனை கீஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இது ஒரு 11 12 தான் இருக்குது. ஆனால் 13 கீஸ் இருக்குதுன்னு நமக்கு வந்து இதில் சொன்னாங்க. டப்பாவில் இல்லை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதென்ன ஆர்டர் பேஜில் இருக்கும். அது என்னன்றதை பார்ப்போம். லெட்டஸ் ஓப்பன் திஸ் கை. இங்கே ஓப்பன் பண்ணி இப்படி வச்சோம்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு இங்கே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க முடியுது. ஒரு USB கேபிள், டைப் C கேபிள் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. நல்ல பிரைட்டடாக இருக்குது. அதுவும் பக்கா வெயிட்டு. இப்படி வைப்போம். அடுத்ததாக இங்கே பேப்பர் ஒர்க் இருக்குது. பேப்பர் ஒர்க் வந்துருச்சு கையில். சூப்பர். இது என்ன, சேஃப்டி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ் மேனுவல். சரி, என்ன பண்ண சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே என்னமோ இருக்கே. இது என்னது இது? இது என்ன எக்ஸ்டென்ஷன் போல். இது எக்ஸ்டென்ஷன் மாதிரியே தான் இருக்குது. ஐ அண்டர்ஸ்டுட். என்னன்னா இந்த போர்ட்டை தூக்கி இதில் போடணும். ஆமாம், இதில் தான் போட்டோம்னா நமக்கு இப்படி ஒன்று கிடைக்கிது. அதில் இந்த USB-C மாட்டி விடணும். ஸோ தட் இது பக்கத்தில் நமக்கு வச்சுக்கலாம் அந்த டாங்கில். இல்லைன்னா டாங்கிள் டேரெக்டாக பின்னாடி மாட்டுறனாலும் மாட்டிக்கலாம். அப்படி தான் சொல்கிறானுங்க. இது டேரெக்டாக PCயில் போட்டுக்கணும். அப்புறம் லாஜிடெக்ஸ்க்கு அந்த இதெல்லாம் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்படின்றானுங்க. ஓகே, மவுசஸோட பட்டன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நமக்கு இங்கே பார்ப்போம், ஒன்றா ஃபாலோ பண்ணுவோம். G1 அதாவது லெஃப்ட் கிளிக்கு, இந்த கிளிக்கு. G1 இந்த கிளிக்கு, G2, G3 மிடில் கிளிக்கு, G4 லெஃப்ட்டு ரைட்டு, G6 எங்கே எழுதியிருக்கான்? இதுதான் G6. அதாவது
இந்த சைடில் இருக்கிறது G6. அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணுறது ஸ்க்ரோல் வீல் சொல்லியிருக்கான். DPI டவுனு G7, அதாவது இந்த பட்டன் G8, G9 என்னமோ SD கார்டெலாம் போட்டிருக்காங்க, என்னமோ புரியலை. G9 இங்கே இருக்குது ஆக்சுவலி. G9 இது. G10 என்ன ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி காட்டுறான். G11 என்னென்னமோ சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க போல. லுக்ஸ் லைக் தட். அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ராவாக பேடிங் வேணும்னா மாட்டிக்கலாம் போல். இதை ரிமூவ் பண்ணி, ஆமாம், இதை ரிமூவ் பண்ணி மாட்டிக்கலாம் போல். ஓகே, ஸோ இந்த இது நமக்கு பிடிக்கலைன்னா இந்த பட்டனை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே இப்போதைக்கு வச்சுக்க போகிறேன். எனக்கு எந்த மாற்றங்களும் தேவையில்லை இப்போதைக்கு, ஃபார் நவ். வேறு என்ன இருக்குது டப்பாவில்? வேறு எதுவும் இல்லை. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஓப்பனிங் இருக்குது, அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, வேஸ்ட் ஸ்பேஸ். மற்றபடி அவ்வளோதான். ஓகே, வேறு என்ன பேப்பர் ஒர்க் இருக்குது? இது ஏதோ இங்கிலீஷ், திஸ் ப்ராடக்ட் இஸ் அப்ளைடு. சரி, அது அப்படி அங்கேயே இருக்கட்டும். நம்ம இதை தூக்கி உள்ளே வைப்போம். செட்டப் கைடு இந்த 13 இங்கே சொல்கிறேன். இங்கே என்னமோ இருக்கா? ஓ, இப்படி இப்படி ஒரு பட்டன் இருக்குது, இப்படி ஒரு பட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்படி ஒரு பட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. தெரியல, நம்ம வந்து லாஜிடெக் GHub போட்டதுக்கப்புறம் பார்ப்போம். நான் அதை வந்து நம்ம அலை இங்கே இருக்கார், அவர்கிட்ட இருந்து கேட்போம். ஹலோ, அதுக்கு முன்னாடி இந்த இதை பீலிங் அப் பண்ணிடுவோம். பக்கத்தில் இங்கே வைக்கிறேன், இங்கே இருக்குது. ஒரு சைடு தான் வந்திருக்கு, அது இப்படி இங்கே வச்சுருவோம். இதை இப்படி எடுப்போம், அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. இன்னும் இருக்கோ? ஆமாம், இருக்குது. சுவர் வந்துருச்சு. இதுதான் நமக்கு கூடிய வெயிட். ஆக்சுவலி வெயிட் இல்லை, இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த பவர் ப்ளே மோட் இருக்குல்ல, அந்த பவர் ப்ளே மவுஸ் மேட்டு, அதுதான் இதில் மாட்டுவோம் இந்த செக்ஷனில். பட் அது இல்லாதனால நம்ம இதை அப்படியே வச்சுக்கிறோம். நான் இந்த கேமராக்கு அலையோட ஸ்க்ரீனை காட்டுறேன். சும்மா என்னோட டெஸ்க்டாப் போயிருக்கேன். அப்படியே இருக்கட்டும். இந்த வயரை கனெக்ட் பண்ணியாச்சு. டுடே அப்படின்னு சவுண்ட் வந்துருச்சு. ஆன் பண்ணியாச்சு. நமக்கு RGB வந்துருச்சு. மவுஸு நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, டக்குன்னு லாஜிடெக் GHub டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அவனே கேட்குறான்.
இதுக்கப்புறமும் டவுன்லோட் ஆகுதா இல்லை அது வரைக்கும் பேட்டரி தாங்குமா. சார்ஜிங் போர்ட் நமக்கு இங்கே இருக்குது. இப்போ தான் சரி, அது வரைக்கும் இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம ஒன்று பண்ணுவோம். இது ஸ்க்ரோல் வீல் அன்லாக் பட்டன் பண்ணோடனே நமக்கு ஸ்க்ரோல் வீல் சல்லுன்னு போகும். நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி சிங் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டைனமிக் லைட்டிங் டிவைஸ் டிடெக்டட் அப்படின்றான். டைனமிக் லைட்டிங்கை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆர்ஜிபி ஒரு நார்மலாக ஆகிடும். இல்லைனா விண்டோஸ் தான் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு அது தேவையில்ல. லாஜிடெக் GHubலேயே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். நோ தேங்க்ஸ். ஸ்கிப். நம்ம மவுஸ் இங்கே டிடெக்ட் ஆகிடுச்சு. G502X+ லோடிங் ரிசோர்ஸஸ் அப்படின்றான். எஸ், ஒயிட் கலர் வந்துருச்சு. இங்கே லைட் ஏதோ மினிக்கிட்டும் ஆச்சு. 50% பேட்டரியும் இருக்குது. ஓகே, இங்கே புதுசாக நமக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி இது மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ 225K சென்சர்னு சொல்கிறான். இப்போதைக்கு 1600 DPI நம்ம வச்சுப்போம். அடாப்டிவ் லைட்டிங் பல்சர் பாயிண்ட். ஸோ லைட் சிங்க்கு இது பண்ணுறோம். கலர் வேவ் போட்டோன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு சூப்பரான எஃபெக்ட் வருது. கலர் வேவ் இல்லாமல் ப்ரீதிங் போட்டோம்னா ஒரே கலரில் நமக்கு ப்ரீதிங் எஃபெக்ட் வருது. அது இல்லாமல் சைக்கிள் பண்ணோம்னா அப்படியே கலர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பல்சர் பாயிண்ட் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அவங்களோட டிஃபால்ட் ஒரு மாதிரி அந்த பர்பிள் ப்ளூ எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு வருது. அதை எடுத்து கண்டினியூ பண்ணுவோம். அல்ட்ரா ஃபாஸ்ட் ஸ்க்ரோல் வீல். நமக்கு அந்த பனி ஹாப்பு இது நான் ஆல்ரெடி காமிச்சேன். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்க்ரோல் வீல் பயங்கரமாக சுற்றும். அது இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இங்கே நிறுத்தினதுக்கப்புறம் ஸ்க்ரோல் வீல் நார்மலாக சுற்றும் நமக்கு. அப்புறம் இந்த அட்ஜஸ்டபிள் ஒரு ரிமூவபிள் DPI ஷிஃப்ட். இதை பிடிச்சோம்னா DPI மாறும், இல்லைன்னா DPI இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக கிளுன்னு மவுஸ் போகுது. அது பண்ண இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே கம்மியாகுது. ஸோ அதை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஆன்போர்ட் ப்ரொஃபைல்ஸ் ஒரு 5 இருக்கும். இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு 4 கொடுக்குறாங்க, 3 கொடுக்குறாங்க. சென்சிட்டிவிட்டி இதெல்லாமே இருக்குது நமக்கு. அதுவும் ஓகே தான். இது உள்ளுக்குள்ளே போவோம். அசைன்மெண்ட்ஸ் பார்ப்போம். அதில் தான் நமக்கு வந்து பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மிடில் கிளிக்கு அது இந்த பட்டன் இங்கே நடுவில் அமுக்கணும்னா ஸ்க்ரோல் அப்பு பண்ணோன்னா அது என்ன எஃபெக்ட் வரணும்னு பார்க்கலாம். ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் என்ன எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி கூட நம்ம போடலாம். அப்படிலாமே வச்சுருக்கானுங்க. ஓகே, அதுதான் இங்கே வந்து நமக்கு 13 டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. வியூ 2ல் பார்த்தோம்னா இந்த சைடில் இருக்கிற பட்டன்ஸ் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். சூப்பர். அவ்வளோதான். இது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க வச்சுக்கலாம். ஃபைனலி இதுதான் நம்மளோட லாஜிடெக் G502X வயர்லெஸ் மவுஸோட அன்பாக்சிங், இனிஷியல் செட்டப் ப்ராசஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.